பவர் பேங்க் வச்சு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரீசார்ஜ் பண்ணதை வந்து 10 முறை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜூஸ் போட அப்படின்றதும் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் வாங்கியிருக்கேன். கார்லலாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து நாமளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெளியில் போகும்போது குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஜூஸ்லாம் வந்து ரொம்ப நேரம் போட்டு வச்சுருக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் ஜூஸர் நம்ம வாங்கிட்டோம்னு சொன்னால் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டரும் இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத போட்டிருக்காங்க. வாஷ் பண்ணணும்னா வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதில் சோப் வாட்டரும் ஆட் பண்ணி ஒரு இருங்க அது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் அந்த வாட்டர் போட்டு லிக்விட் வாஷர் ஒரு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆப்பிள் கட் பண்ணியிருக்கேன். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 60% வந்து ஃப்ரூட்ஸ் போடுறணும், மீதி 20% வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நானும் அது மாதிரி ஆப்பிள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீனஸ் கொடுக்குது அப்படின்னு அதனால வந்து வாட்டர் ஸ்லோவாக தான் போகுது. கொஞ்சம் நேரம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பால் சேர்த்துட்டு எனக்கு வெறும் வாட்டர்னா பிடிக்கிறதில்ல, அதனால கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் பிடிக்கும் அந்த அளவுக்கு ஆட் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா லீக் ஆகும். வாஷர் போட்டு இந்த பாத்திரையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை டில்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகுது. இப்போ வந்து திருப்பிக்கலாம். இந்த கியூப்ஸ் வந்து நம்ம போடும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லாவே வந்து ஒர்க் பண்ணுது. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஆல்மோஸ்ட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு, பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த சார்ஜ் நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். இது அது கூடவே வர்ற ஒரு சார்ஜரு. நீங்கள் வந்து மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி இதை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஜூஸு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி வேணும்னா நீங்கள் இந்த மேலே இருக்கிற லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அப்படியேவும் ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து இப்போது அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். நம்மளுக்கு ஜூஸு ரெடி ஆகிடுச்சு. சுவையான ஆப்பிள் ஜூஸ் ரெடி. பாருங்கள்,
ஒரு சிலது மட்டும் அப்படியே வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டியிருக்கலாம். நல்லாவே ஒர்க் பண்ணுதுங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்காக போட காத்துட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் வாஷ் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளாஸ்கில் நம்ம ஐஸ் க்யூப் போட்டு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா ஜூஸ் ஜில்லுன்னு வந்து நம்ம குடிக்கலாம். நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல நம்ம நல்லாவே குடிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். நல்லா இப்போ ஒர்க் பண்ணுது. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.